மீனம் ராசி குரு பெயர்ச்சி பலன்கள் 2024 முதல் 25 வரை மே 1 2024 முதல் மே 13 2025. மீனம் ராசி குரு பெயர்ச்சி பலன்கள் 2024 முதல் 25 வரை மே 1 2024 முதல் மே 13 2025 வரை. மீன ராசிக்கு குரு பெயர்ச்சியின் பொழுது நிலைகள். ராசியில் ராகு ஜென்ம ராகு, 3 இல் குரு, 7 இல் கேது, 12 இல் சனி, 7.5 சனி தொடக்கம். குரு பார்வை 7, 9, 11. பொது பலன். மீன ராசிக்கு குரு பகவான் 1ஆம் மற்றும் 10ஆம் அதிபதி ஆவார். இரு கேந்திரங்களுக்கு அதிபதி ஆவார். தீதிலா 3இல் துரியோதனன் படை மாண்டதும், தாளப்பா 6இல் தோஷம் உண்டு, தார்வேந்தர் பகை உண்டு, ரோகமும் உண்டு என்கிறது புலிப்பாணி ஜோதிட பாடல். தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு வரும் குரு பகவானால் நினைத்த காரியங்கள் நடக்கும். மனநிம்மதி நிலவும். வருமானம் உயரும். வீண் விரயம் ஏற்படுவதை தவிர்ப்பீர்கள். செய்தொழிலில் நேர்முக மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும். இதனால் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். புதிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். குரு 7ஆம் இடத்தை பார்வையிடுவதால் திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கும். பெற்றோர் வழியில் சில மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக முடியும். மேலதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள். பதவி உயர்வு கிடைக்கும். அரசியல்வாதிகள் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றிகரமாக முடிப்பார்கள். நல்ல வேலை கிடைக்கும். வாகனங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். ராசியில் ராகு ஜென்ம ராகு. ஜென்ம ராசியில் ராகு கோச்சாரத்தில் நன்மையான பலன்களை தராது. எந்த ஒரு காரியத்தையும் சிரத்தையாக உழைத்து முடிக்கும் நிலை ஏற்படும். அவ பெயரை எளிதாக சமபதிக்கும் நிலை ஏற்படும். நெருங்கிய உறவினர்களால் மறைமுக தொல்லை உண்டு. நண்பர்கள் தக்க சமயத்தில் உதவுவார்கள். 3 இல் குரு. உத்தியோகத்தில் தொழில் சிறு தடங்கள் ஏற்படலாம். பிறந்த ஊரை விட்டு வெளி ஊரில் தொழிலுக்கு அல்லது பணி நிமித்தம் சென்று இருக்கும் நேரம் ஆகும் இது. மனதில் இனம் புரியாத குழப்பம் ஏற்படும். மதிப்பு குறையும். மனோசஞ்சலம் காரிய தடை ஏற்படும். கோச்சாரத்தில் 7 இல் கேது. வாழ்க்கை துணை வழியாக பிரச்சினை ஏற்படலாம். உடல்நிலை பிரச்சினை ஏற்படலாம். கூட்டுத்தொழில் பிரச்சினை ஏற்படலாம். அடிக்கடி பயணம் ஏற்படும். ஆன்மீக பயணங்கள் ஏற்படும். தீர்த்த யாத்திரை செல்லும் நேரம் இது. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து போக வேண்டும். விட்டு கொடுத்து போனால் இல்வாழ்வு சிறக்கும். 7 இல் கேது இருந்தாலும் அவரை குரு பார்ப்பதால் கேளயோகம் கோடீஸ்வர யோகம் ஏற்படுகிறது. இதனால் திடீர் தன யோகம் ஏற்படுகிறது. எதிர்பாராத வகையில் பல கோடிகளை குவிக்கும் யோகம் மீன ராசி நேயர்களுக்கு அமைகிறது. 12 இல் சனி ஆட்சி. 12 இல் சனி ஆட்சி பெறுவதால் முசலயோகம் ஏற்படுகிறது. மீன ராசி நேயர்கள் இந்த கால கட்டத்தில் கடின உழைப்பு மற்றும் சுறுசுறுப்புடன் இருப்பார்கள். 12ஆம் பாவத்தில் சனி கிரகம் இருப்பதால் எப்போதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் இவருக்கு எதிரிகளாக மாறிவிடக்கூடிய வாய்ப்பு உண்டு. பணம் ஈட்டுவதில் குறிக்கோளாய் இருப்பவர். இவரது கண்டிப்பான போக்கு இவருக்கு எதிரிகளை நிறைய உருவாக்கும். தாம் எண்ணிய செயலை எப்படியும் நிறைவேற்ற வேண்டும் என வெறி உள்ளவர். 7.5 சனி கால கட்டத்தில் மனைவி குழந்தைகள் உறவினர் நண்பர் ஆகியோருடன் பகை ஏற்படலாம். விட்டு கொடுத்து போவது நன்மை தரும். குரு பார்வை 7, 9, 11. குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்ப்பதால் மீன ராசிக்கு 7ஆம் இடமான வாழ்க்கை துணை தொழில் கூட்டாளி ஸ்தானத்தை குரு பார்வை இடுவதால் இதுவரை திருமணம் நடக்காமல் இருக்கக்கூடிய மீன ராசி நேயர்களுக்கு விரைவில் திருமண நடக்க வாய்ப்புள்ளது. திருமணம் ஆனவர்களுக்கு விரைவில் புத்திர பாக்கியம் இன்னும் ஓராண்டுக்குள் கிடைக்க வாய்ப்புள்ளது.
கூட்டுத் தொழில் அமோகமாக இருக்கும். நண்பர்களின் உதவி தக்க நேரத்தில் கிடைக்கும். கணவன் மனைவி உறவு அமோகமாக இருக்கும். அந்நியோன்யம் கூடும். களத்திரஸ்தானம் மனைவி, துணை, தொழில் கூட்டாளியை குறிக்கும் 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் நல்ல மன வாழ்க்கை அமையும். கணவன் மனைவி அந்நியோன்யம் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் நல்ல கூட்டாளி கிடைப்பார்கள். கூட்டுத் தொழில் நல்ல லாபத்தை தரும். 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக பணவரவு கிடைக்கும். திருமணமாகி பிரிவில் இருக்கும் தம்பதிகள் மீண்டும் சேரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். குரு பகவான் 9ஆம் இடத்தை பார்ப்பதால் மீன ராசிக்கு குரு பகவான் தனது பார்வையால் 9ஆம் இடமான தந்தை மற்றும் பாக்கியஸ்தானத்தின் மீது அவரின் பார்வை விழுகிறது. இதனால் நீண்ட நாட்களாக தந்தையுடன் அல்லது தந்தை வழி உறவுகளுடன் இருந்த மனக்கசப்பு தீரும். அப்பா வழியில் சொத்து, பண வரவுகள் கிடைக்கும். 9ஆம் இடம் என்பதால் சொத்துக்கள், திடீர் பண வரவுகள், புதிய வாய்ப்புகள் இந்த கால கட்டத்தில் வரக்கூடும். நீண்ட நாட்களாக தந்தை வழி சொத்துக்களில் உள்ள வில்லங்கம் தீர்ந்து சொத்துக்கள் உங்கள் வசம் ஆகும். குரு பகவான் 11ஆம் இடத்தை பார்ப்பதால் குரு பகவான் 11ஆம் இடத்தை பார்ப்பதால் பறிபோன பதவி மீண்டும் கிடைக்கும். இழந்த பொருள் மீண்டும் வந்து சேரும். புதிய பொருளும் வந்து சேரும். உடல் நலத்தில் முன்னேற்றம் ஏற்படும். குரு பகவான் லாபஸ்தானமான 11ஆம் இடத்தை பார்வையிடுவதால் பண வரவு சரளமாக இருக்கும். தொழில் நல்ல வளர்ச்சி காணும். பணியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். இதுநாள் வரை தாமதப்பட்ட உத்தியோக உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு இந்த 1 வருட காலத்திற்குள் கிடைக்கும். சமூகத்தில் உயர்ந்தோரின் நட்பு கிடைக்கும். சமூகத்தில் உங்களின் பெயரும் புகழும் படிப்படியாக உயரும். உங்களுக்கு எதிர்பாராத பொருள் வரவு, அதிர்ஷ்டம் உள்ளிட்ட சுப பலன்களை எதிர்பார்க்கலாம். பங்கு சந்தை, ஸ்பெகுலேஷன் போன்றவற்றில் திடீரென்று அதீத லாபம் கிடைக்கும். லாபங்கள் நிறைந்த ஆண்டாக அமையும். வருடம் முழுவதும் வருமானம் நிறைந்த ஆண்டாக அமையும். செய்யும் தொழிலில் லாபத்தை தரும். மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மை உண்டாகும். அறிவித்திறன் அதிகரிக்கும். சனி சிக்கல்களை உருவாக்கினாலும் குருவினால் பாதிப்புகள் குறையும். தொட்டதெல்லாம் பொன்னாகும் பொற்காலமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமையப்போகிறது. தசை, புத்தி. உங்கள் தசை, புத்தி வலுவாக இருந்தாலும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்கள் வலுவாக இருந்தாலும் குரு பகவான் ஜாதகத்தில் உச்சம், திக்பலம், மூலதிரிகோணம், நீசபங்க ராஜயோகம் அடைந்திருந்தாலும் நல்ல யோகமான பலன்களே நடைபெறும். மீன ராசிக்கு குரு பகவான் 3ஆம் இடத்தில சஞ்சரிப்பதால் ஏற்படும் நன்மை தீமைகள். 1. நினைத்த காரியங்கள் நடக்கும். மனநிம்மதி நிலவும். 2. புதிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். 3. குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். 4. குரு 7ஆம் இடத்தை பார்வையிடுவதால் திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கும். 5. மேலதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள். பதவி உயர்வு கிடைக்கும். 6. வாகனங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். ஆடை, ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். 7. மனதில் இனம் புரியாத குழப்பம் ஏற்படும். மதிப்பு குறையும். மனோசஞ்சலம், காரியத்தடை ஏற்படும். 8. ஆன்மீக பயணங்கள் ஏற்படும். தீர்த்த யாத்திரை செல்லும் நேரம் இது. 9. பல கோடிகளை குவிக்கும் யோகம் மீன ராசி நேயர்களுக்கு அமைகிறது. 10. இவரது கண்டிப்பான போக்கு இவருக்கு எதிரிகளை நிறைய உருவாக்கும். பரிகாரம். குரு. மீன ராசி நேயர்களுக்கு குரு 3இல் சஞ்சரிக்க இருப்பதால் தீமையான பலன்கள் ஏற்படலாம். கிழமைகளில் உங்கள் வீடு அருகில் உள்ள நவகிரகங்களில் உள்ள குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். கொண்டக்கடலை சாற்றி அல்லது அர்ச்சனை செய்து வர நன்மையான பலன்களே உண்டாகும். கேது. கேது 7ஆம் இடத்தில இருப்பதால் செவ்வாய்க்கிழமைகளில் உங்கள் வீடு அருகில் உள்ள நவகிரகங்களில் உள்ள கேது பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம்.
அல்லது அர்ச்சனை செய்து வர நன்மையான பலன்களே உண்டாகும். சனி. மீன ராசி நேயர்களுக்கு சனி 12 இல் சஞ்சரிக்க இருப்பதால் கிழமைகளில் உங்கள் வீடு அருகில் உள்ள நவகிரகங்களில் உள்ள சனி பகவானுக்கு எள் தீபம் ஏற்றி வழிபடலாம் அல்லது அர்ச்சனை செய்து வர நன்மையான பலன்களே உண்டாகும். முதலாம் ராகு. ராகு பகவான் முதலாம் இடத்தில் சஞ்சரிக்க இருப்பதால் கிழமைகளில் உங்கள் வீடு அருகில் உள்ள நவகிரகங்களில் உள்ள ராகு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் அல்லது அர்ச்சனை செய்து வர நன்மையான பலன்களே உண்டாகும்.